தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 எக்ஸாம் நல்லபடியா முடிஞ்சு எல்லாமே செப்டம்பர் 28க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த 28 செப்டம்பர் 28 முடிஞ்சு ரைட்டா. இப்போ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேக்குறீங்க, அதாவது ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் கோய்ஸ், பிரைவேட் ஜாப் போயிட்டு இருக்கவங்க, பிரைவேட் ஜாப் போயிட்டே டிஎன்பிசி படிக்கிறவங்க, பிளஸ் இப்பதான் ஃப்ரெஷர்ஸ், நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்து என்ன கேக்குறீங்க அப்படின்னா, அடுத்து என்ன சார் பிளான், 2026 தான் ஃபோக்கஸ் பண்ணுமா சார், ஆனுவல் பிளான் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேக்குறீங்க. ஆனுவல் பிளான் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாசம் வருங்க. டிசம்பர் மாசம் வந்து ஆனுவல் பிளான் வெளியிட்டுருவாங்க. 2026 என்னென்ன எக்ஸாம் வைக்க போறோம், எவ்வளவு என்னென்னலாம் எப்பப்ப வைக்க போறோம்னு சொல்லிட்டு 2026க்கான அந்த டைம் டேபிள் ஆனுவல் பிளான் வந்து டிசம்பர் மாசம் வந்துடும். அதுக்காக நம்ம டிசம்பர் மாசம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ரைட்டா. 2026 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குறிப்பா குரூப் 4, குரூப் 2 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க பிரைவேட் ஜாப் போயிட்டே கூட டிஎன்பிசி படிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் கோய்ஸ் எல்லாமே டிஎன்பிசி படிக்கலாம் ரைட்டா. ஸோ அடுத்து என்ன பிளான் சார் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு உள்ள போறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து நீங்க டிஎன்பிசி படிக்கிறவங்கள ரெண்டா பிரிச்சிடுறேன் இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்புறம். ஒருத்தவங்க யாரு அப்படின்னா, அடுத்த வருஷம் 2026 குரூப் 4 மற்றும் 2026 குரூப் 2 பிரிலிம்ஸ் மற்றும் குரூப் 1 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா, குரூப் 2 மற்றும் குரூப் 2A மெயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். சார் குரூப் 2A மெயின்ஸ் நான் படிக்கணும்னா நான் எவ்வளவு கேள்வி அட்டன் பண்ணிருக்கணும், நான் இப்போ எழுதிட்டு வந்திருக்கேன் எக்ஸாம் செப்டம்பர் 28, நான் 200க்கு எவ்வளவு கேள்விகள் மேல அட்டன் பண்ணா நான் குரூப் 2A மெயின்ஸ் படிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, கட் ஆஃப்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, டிஎன்பிசி ஆன்சர் கீஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆன்சர் கீஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்கோர் வரும்ல, அதை வச்சு நீங்க தயார் நிலையில படிக்க ஆரம்பிச்சலாம், ஃபுல் ஃபோர்ஸ்ல படிக்க ஆரம்பிச்சலாம். நம்ம குரூப் 2 மெயின்ஸுக்கான ஸ்டடி பிளான்லாம் கொடுத்து கொண்டு போறோம் ரைட்டா. அதை நான் இப்பயே சொல்லிக்கிறேன். இருந்தாலும் கட் ஆஃப்னு சொல்ல மாட்டேன், இங்க கட் ஆஃப்னு எழுதிருக்கனால என்ன கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஒரு சேஃப் ரேங்க் மாதிரி நான் சொல்றேன். ஒரு 150 கேள்விகள் மேல, ஒரு 150 153 கேள்விகள் மேல நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, குரூப் 2 மெயின்ஸை சும்மா அனலைஸ் பண்ணலாம். சிலபஸ் என்ன, ஏன்னா பாதி சிலபஸ் வந்து பிரிலிம்ஸோட சிலபஸ் தான், ரீசனிங் மட்டும் ரீசனிங்கும் பிரிலிம்ஸ்ல படிச்சது தான், அப்படியே தான் இருக்க போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு வச்சுக்கல. அதனால அனலைஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன, மாடர்ன் இந்தியா எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் இருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி கொஸ்டின் கேட்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிருக்கலாம். அதுக்குள்ள இது வந்துடும், அதாவது ஃபைனல் ஆன்சர் கீஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபோர்ஸா இறங்கிடலாம்னு வச்சுக்கங்களேன் ரைட்டா. ஸோ குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்க அந்த மாதிரி அந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கலாம். அப்படி ஈடுபட்டு இருந்தீங்கன்னா ஆன்சர் கீஸ் வந்துடும் ரைட்டா. அது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி கொண்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் நான் ஃபுல் கட் ஆஃப் அனாலிசிஸ்லாம் அப்புறம் சொல்றேன் ரைட்டா. குரூப் 4 எனக்கு 2026 குரூப் 4 எக்ஸாம் தட்டி தூக்கணும் சார். குரூப் 2 பிரிலிம்ஸ் எக்ஸாம், குரூப் 1 பிரிலிம்ஸ் எக்ஸாம் நான் என்ன சார் செய்யறது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 6 மந்த்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிட்டு இருப்போம், ஸ்டடி பிளான் சொல்லிட்டு. நான் இப்பயும் காட்டுறேன் ரைட்டா. பக்காவான ஸ்டடி பிளான், தரமான ஸ்டடி பிளான். அது வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், ஜாப் கோயர்ஸ், பிரைவேட் ஜாப் போறவங்க யாரா இருந்தாலும் சரி, ஃப்ரெஷர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, இந்த 6 மாசம் ஸ்ட்ராட்டஜி ஸ்டடி பிளானை நீங்க பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோல வெளியிடுறேன் ரைட்டா. இப்போ அதையும் சொல்றேன், கரெக்டா பிக்கப் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம் ரைட்டா. பிளஸ் ரெண்டாவது முக்கியமா 2026 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறவங்க முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2025ல நடந்த இந்த எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல ஒரு விஷயத்தை கத்து கொடுத்துருக்கு. அது என்ன அப்படின்னா, இனிமேட்டு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கில், கான்செப்ட், ஆப்ஷன் எலிமினேஷன். அதாவது ஆப்ஷன் எலிமினேஷன் மிக 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 முக்கியமானது. இன்னொரு 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு டிஎன்பிசி படிக்கிறவங்களா வச்சுங்களேன், ஆப்ஷன் எலிமினேஷன் மட்டும் தான் படிப்பாங்க, அப்படி ஆயிடும் வச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு காலமே மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன் ரைட்டா. அதனால ஆப்ஷன் எலிமினேஷன் மிக மிக முக்கியம். நான் இந்த வீடியோல சொல்றேன். அதை பிளஸ் கான்செப்ட், ஆஸ் யூஷுவல் கான்செப்ட் இதுதான் என்ன, அதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரைட்டா. அப்புறம் ஸ்கில்னா என்ன, ரொம்ப திறமையா இருக்கணுமா, அந்த திறமையில இல்ல ராஜா. ஸ்கில்னா மனப்பாடம், மெமரி ஸ்கில். நீ எவ்வளவு தூரம் மனப்பாடம் பண்றியோ அவ்வளவு தூரம் டிஎன்பிசி பாஸ். என்ன சார் சொல்றீங்க, ஏன்னா நிறைய பேர்ல இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டிஎன்பிசி குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு ரொம்ப டிஎன்பிசி இன்டெப்தா இறங்கிட்டாங்களே, ரொம்ப கான்செப்டா கேட்கறாங்களே, ரொம்ப டிஃபரெண்டா கேட்கறாங்களே, குவாலிட்டியா கேட்கறாங்களே. ஒன்னும் குவாலிட்டி எல்லாம் கேட்கல. கொஸ்டின் எடுங்க, ஒவ்வொரு கொஸ்டினா உடச்சு பேசுங்க ரைட்டா. ஒன்னும் அந்த அளவுக்கு குவாலிட்டியா கேட்கல, ஒன்னும் கான்செப்டெல்லாம் இறங்கல. 75 கேள்வி ஜிஎஸ்ல நான் உடச்சு பேசுறேன். நீங்க வந்து நேரடியா என்கிட்ட வந்து நேரடியாவே வந்து நம்ம 2 பேரும் நேரடியாவே பேசலாம், ஒவ்வொரு கேள்வியா பேசலாம். 75 கேள்வி ஜிஎஸ்ல ஒரு 20 கேள்வி தான் கான்செப்ட், அதாவது ரொம்ப திங்க் பண்ற மாதிரி, ரொம்ப டிஃபரெண்டா குவாலிட்டி. 20ல இருந்து 25 கேள்வி, மீதி ஒரு 40ல இருந்து 45 50 கேள்வி ஃபுல்லாவே மனப்பாடம் தான். ஏன்னா மனப்பாடம் பண்ணிட்டு உனக்கு தெரிஞ்ச ஆன்சர் வச்சா குருமி அடிச்சா மொட்டை, அப்படிதான் இருந்துச்சு. எது ஜிஎஸ். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா தூக்கி போட்டு ஆன்சர் சொல்ற மாதிரி, பிளஸ் தடிமாடு கேள்வி, அந்த பெரிய கேள்வி பச்சை நிறம் அந்த ஒரு கேள்வி இருந்துச்சு, அந்த மாதிரி கேள்வி. அப்ப தமிழ் ஆஸ் யூஷுவல் இலக்கணம், அப்புறம் இங்கிலீஷ்ல ஆஸ் யூஷுவல் கிராமர். இங்கிலீஷ் லைட்டா டஃபா போயிருக்காங்க ரைட்டா. தமிழை கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் லிட்டில் பிட் டஃப்னு வச்சுங்களேன். நான் இது முன்னாடியே சொல்லியிருப்பேன் போன வீடியோல. அதனால வந்து மனப்பாடம்ங்கிறது மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. இன்னமும் அதை வந்து தட்டி கழிக்கவே முடியாது.
மனப்பாடங்கிறது மிகப்பெரிய ரோல், கான்செப்ட் அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். ஒன்னும் தெரியலனா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தான். இதுதான் வந்து 10 வருஷம் கழிச்சு மிகப்பெரிய ரூல் பண்ண போகுது ஒட்டுமொத்த டிஎன்பிஎஸ்சியே, இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். ரைட்டா? சோ அதையும் நான் சொல்றேன். பிளஸ் குரூப் 2 மெயின்ஸ் ஃபைனல் ஆன்சர் கீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், தமிழ்நாடு பாலிசிஸ் பிளஸ் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டே இருங்க. ரைட்டா? சிலபஸும் கையில வச்சுக்கங்க. ரைட்டா? நான் அது ரெண்டுமே காட்டுறேன். இதுக்கு சிலபஸும் காட்டுறேன், இதுக்கு நான் ஸ்டடி பிளானும் காட்டுறேன். இந்த ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நான் வந்து கொடுத்ததுதான். இந்த ஸ்டடி பிளான் வந்து ஆல்ரெடி நான் வந்து குரூப் 4 எக்ஸாம் 2026க்கான ஸ்டடி பிளான் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டிஸ்ப்ளே பண்ணதுதான். இருந்தாலும் அதை செப்டம்பர் மாசம் சொல்லி போட்டிருப்பேன். அதுக்கு பதிலாக நம்ம அக்டோபர் மாசத்துல இருந்து பிக்கப் ஆகி கொண்டு போயிட்டே இருங்க. யார் யாரெல்லாம் செப்டம்பர் மாசம் விட்டுட்டீங்க, யார் யாரெல்லாம் இப்பல இருந்து படிக்க ஆரம்பிக்கீங்களோ அவங்களாம் இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுங்க. அதான் அக்டோபர் மாசம் ஒவ்வொரு மாசம் ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்ட் முடியும், ஒரு தமிழ் யூனிட் முடியும், மேத்ஸ்ல 3 டாபிக் முடியும். பக்கா ஸ்டடி பிளான். ரைட்டா? நல்லா தரமா பக்காவா இருக்கணும், நச்சுன்னு இருக்கணும், பார்த்தாலே புரியணும். எப்பா ஒரு மாசத்துல நான் பாலிட்டி முடிக்கிறேன், அதே மாசத்துல தமிழ்ல யூனிட் 1 முடிக்கிறேன், அதே மாசத்துல மேத்ஸ் 3 டாபிக் முடிக்கிறேன். தெளிவா இருக்குல்ல? சும்மா வந்து அப்படியே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு இந்த யூனிட் அந்த படி அந்த யூனிட் அப்படிலாம் இல்ல, பொட்டில் வச்ச மாதிரி இருக்கணும் ஸ்டடி பிளான் தான். ரைட்டா? அக்டோபர் மாசம் பாலிட்டியே முடிஞ்சுப்பா, 15 கேள்வி என் கையில. யூனிட் 1 தமிழே முடிஞ்சு 25 கேள்வி என் கையில. மேத்ஸ்ல 3 டாபிக் முடிச்சு மொத்தம் 45 கேள்வி ஒரு மாசத்துல முடிச்சேன். முடிஞ்சு போச்சா? பொட்டில் வச்ச மாதிரி இருக்கணும். ரைட்டா? இது அக்டோபர் மாசம். அடுத்து இதுக்கான பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஏற்கனவே கொடுத்த ஸ்டடி பிளான் தான், இருந்தாலும் ஒரு மைண்ட் செட் பண்றேன், ரிவைஸ் பண்ணி அந்த மாசத்தை ரிவைஸ் பண்ணி அக்டோபர் டு மார்ச் மைண்ட் செட் பண்றேன். ரைட்டா? ஸோ நவம்பர் மாசம் எக்கனாமிக்ஸ் யூனிட் 3 மேத்ஸ்ல 3 டாபிக். டிசம்பர் மாசம் யூனிட் 6 தமிழ் மேத்ஸ்ல 3 டாபிக். அது தமிழ்ல வந்து யூனிட் 5. ரைட்டா? பிப்ரவரி மாசம், அதாவது ஜனவரி மாசம் தமிழ்ல வந்து டிசம்பர் மாசம் வந்து யூனிட் 7, ஜனவரி மாசம் வந்து ஜியோகிராஃபி யூனிட் 5 மேத்ஸ்ல 3 டாபிக். பிப்ரவரி மாசம் ஐஎன்எம் தமிழ் யூனிட் 4 மேத்ஸ்ல 3 டாபிக் பிளஸ் ஹிஸ்டரி யூனிட் 6. பிப்ரவரி மாசம் ரொம்ப டஃபஸ்ட் மாசம், ஏன்னா அங்க வந்து நீங்க ஐஎன்எம் ஹிஸ்டரி ரெண்டும் படிக்க போறீங்க. ஏதோ ஒரு 6 மாசத்துல ஒரு மாசம் டஃபா படிச்சு தான் பாப்போமே. அப்புறம் மார்ச் மாசம் சயின்ஸ் யூனிட் 2, அதுக்கப்புறம் மேத்ஸ். ஸோ மார்ச் மாசம் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் மாசம், மார்ச்னா சயின்ஸ். ரைட்டா? ஸோ அப்படி போகுது. ஸோ அப்படியே ஒரு தயார் நிலையில் இருங்க, எல்லாம் அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டோட படிக்க ஆரம்பிங்க. ரைட்டா? சார் நான் பிரைவேட் ஜாப் போயிட்டேன், ஓகே பிரைவேட் ஜாப் போங்க, பிரைவேட் ஜாப் நல்லா வேலை செய்யுங்க, நல்ல பேர் வாங்க, உள்ள மேனேஜர்கிட்ட நல்ல பேர் வாங்க, நல்ல இன்சென்டிவ் வாங்க, இன்க்ரிமெண்ட் வாங்க, வாழ்த்துக்கள். சார் நான் பிரைவேட் ஜாப் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஸ்டடி பிளான் இங்கே இருக்கு, படிக்க ஆரம்பிச்சிருங்க. அக்டோபர் மாதம் வந்துருச்சு, ஆரம்பிச்சிருங்க. இந்த 1ஆம் தேதி வரப்போது வந்துருச்சுன்னா இந்த வீடியோ லேட்டாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, 3 போயிட்டு இருக்கோம், அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருங்க. சார் நான் ஹவுஸ் ஒய்ஃப் சார், பக்கா பிளானு, படிக்க ஆரம்பிங்க. ஹவுஸ் ஒய்ஃப் காலையில் நைட்டு ஏன்னா சல்னு முடிச்சு ஒரு மாசத்துல பாலிட்டியை முடிச்சு விடுங்க. சார் நான் ஜாப் கோய்ஸ், ஓகே ஜாப் கோய்ஸ்க்கு இந்த பிளானை கொடுத்துட்டேன். சார் ஃப்ரெஷர் இந்த பிளானை பயன்படுத்திக்கலாம். யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் யாரா இருந்தாலும் இந்த பிளான் பக்கா பிளான். ரைட்டா? ஸோ அப்படியே இந்த பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ரைட்டா? இது வந்து யாருக்கு சொல்றேன், 2026 குரூப் 4 எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். ரைட்டா? மனப்பாடம் பண்றதுலயும் நீங்க ஜாம்பவனா இருக்கணும், ஆப்ஷன் எலிமினேஷன் பண்றதுலயும் ஜாம்பவனா இருக்கணும், ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுலயும் ஜாம்பவனா இருக்கணும். இந்த 3 ஜாம்பவான் சேர்ந்தாதான் நீங்க வேலைன்னு சொல்லக்கூடிய அசுர ஜாம்பவனை அடைய முடியும். ரைட்டா? நான் இதை தெளிவா சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. நான் நெகட்டிவா பேசுறேன்னு வச்சுக்காதீங்க. ரைட்டா? எல்லாத்துலயும் சகலகலா வல்லவனா இருக்கணும். அப்பதான் இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த அளவுக்கு கேள்வி கேட்கறாங்க, இந்த அளவுக்குலாம் போறாங்களே, அதை எதிர்த்து போராடி தட்டி தூக்க முடியும் இந்த வேலையை. ரைட்டா? சரி, குரூப் 2 மெயின்ஸ் என்ன சார் செய்யறதுன்னா, இப்போதைக்கு நீங்க சிலபஸை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஒன்னும் இல்ல, யூனிட் 1 வந்து மாடர்ன் ஹிஸ்டரி அண்ட் யூனிட், அதாவது நீங்க ஐஎன்எம்மும் யூனிட் 6 படிப்பீங்களா பிரிலிம்ஸ்ல, அது ரெண்டும் சேர்த்து யூனிட் 1 சொல்லி சொல்றாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்கும் மெயின்ஸ்ல. 2A மெயின்ஸ், நான் 2 மெயின்ஸ்க்கு தனியா சொல்றேன், இது 2A மெயின்ஸுக்கு. ரைட்டா? யூனிட் 2னா என்ன, பாலிட்டி படிச்சீங்களா, அந்த பாலிட்டியோட சேர்த்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அட்டாச் பண்ணி யூனிட் 2ங்கிறாங்க. ரைட்டா? ஆனா கொஸ்டின் கொஞ்சம் டீப்பா போயிருக்காங்க. போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தெரியும். நான் அதிக ப்ரீவியஸ் கொஸ்டினை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்த வீடியோல, வரப்போற வீடியோஸ்ல. ரைட்டா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்க வேண்டியது இருக்கும். தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் வந்து மெஜாரிட்டியா ஸ்கீம்ஸ் தான், ஸ்கீம்ஸ் பாலிசிஸ் சட்டங்கள், இது 3 சேர்ந்தது தான். ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது, தமிழ்நாடு ஜியோகிராஃபி இருக்குல்ல, ஏன்னா ஜியோகிராஃபினா என்ன வேணா கேட்பாங்க, பயோடைவர்சிட்டி உயிர்கோளம் சொல்லிட்டு என்ன வேணா கேட்பாங்க. ஒரு தேசிய பூங்கா இருக்குன்னா தேசிய பூங்காவோட பரப்பளவு என்ன, ஏன்னா அந்த பக்கம் என்ன இருக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கு, கிழக்குல என்ன இருக்கு, மேற்குல என்ன இருக்கு, மேற்குல என்ன விலங்குகள் வாழுது, என்ன வேணா கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஜியோகிராஃபி நீங்க பாட்டுக்கு இந்த 10th ஸ்கூல் புக்ல தமிழ்நாடு ஜியோகிராஃபி 2 லெசன் படிச்சு போலாம் பாக்காதீங்க. கொஞ்சம் மெயின்ஸ் கொஞ்சம் டஃப் தான். ரைட்டா? அப்புறம் ரீசனிங் டாபிக், ரீசனிங்ல ஒரு 27 டாபிக்.
இதுல பாதி ஒரு 40% வந்து ப்ரிலிம்ஸோட சிலபஸ் தான், ரைட்டா, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து சிலபஸை பார்த்துட்டே இருங்க. நான் வந்து என்ன ஸ்டடி பிளான் மற்ற விஷயங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் கொஞ்சம் நாளில் நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபைனல் ஆன்சர் கீஸும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பொறுத்து நான் 2A மெயின்ஸுக்கும் அடுத்த சொல்கிறேன். 2A மெயின் ஸ்டடி பிளானு அதுக்கான எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் என்ன மைண்ட் செட் பண்ணியிருக்கேன், 2026 குரூப் 4 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்க, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்க நம்ம கொடுத்த அந்த ஸ்டடி பிளான் 6 மாதம் ஸ்டடி பிளான் 180 டேஸ், ரைட்டா, 13 to 6 180 டேஸ் பக்காவா கொண்டு போயிட்டு இருங்க. 2A மெயின்ஸ் இப்போதைக்கு அனலைஸ் பண்ணிட்டு இருங்க. ஃபைனல் ஆன்சர் கீஸ் வரட்டும். தெளிவா இருக்கல. நம்ம மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், நமக்கு என்ன வயசு, நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம், எப்ப வேலை கிடைக்கும், வேலை எப்ப கிடைச்சு சேலரி எப்ப கிடைக்கும், லைஃப் எப்ப செட்டில் ஆகும், மைண்ட் செட் ரொம்ப முக்கியம், ரைட்டா? அதுதான் உங்களை காப்பாற்றும். ஸோ ஓகே, என்ன சில ஸ்டூடெண்ட்ஸு இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ரைட்டா, சில ஸ்டூடெண்ட்ஸ் சில கேள்விகள் கேட்குறீங்க. அதில் முக்கியமான கேள்வி, அதாவது எல்லாருமே இல்லை, ஒரு சில நபர்கள் கேட்குறீங்க, சரி இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்னு ஒரு 2 வீடியோ போட்டியே, என்ன ஏதோ சொல்லிட்டே இருக்கே ஆப்ஷன் எலிமினேஷன் கிளாஸ் ஓகே, இதெல்லாம் ஓகே, ஆப்ஷன் எலிமினேஷன் ஒன்று ஏதோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுறீங்க, 10 வருஷம் கழிச்சு அதான் ஃபாலோ பண்ண போறோன்னு. என்ன அது என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் சரி ஓவரா பேசாத, ஆப்ஷன் எலிமினேஷன் பெருசா சொன்னியே, இப்போ என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் சில பேர்ல பொதுவா பேசிட்டு போகக்கூடாது, ரைட்டா? நீங்க நெகட்டிவா சில பேர் சொன்னா கூட அந்த நெகட்டிவ்லயுமே ஒரு நியாயம் இருக்கணும். சார் ஆப்ஷன் எலிமினேஷன் நீ சொன்னியே 134 கேள்வி சொல்லு பாப்போம், அப்படி என்ன அடிக்கணும், புரியுதா? என்ன அப்படி வீழ்த்தணும். 147 கேள்வி மாட்டினியா அப்படிங்கணும். 19 போ முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிச்சு. ஆஹா, ரைட்டா? ஒரு எதிரியை அட்டாக் பண்ணுனாலும், யாரை நீங்க இது பண்ணுனாலும் பாயிண்ட், ஏன்னா நம்ம பர்சனல் அட்டாக் பண்றத விட நம்ம கருத்து தான் இங்க மோதணும். உங்க கருத்து என்ன, என் கருத்து என்ன, மோதிக்கோ, கருத்து மோது, கருத்தை சண்டை போட்டோம். பர்சனலா சண்டை போடுறல அது ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை நோக்கி விடாது. சரி ஓகே, அப்படி கருத்து மோதலா வச்சுக்குவோம். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட், ரைட்டா? எந்த அளவுக்கு வந்து இந்த எக்ஸாம் இதாச்சு, சும்மா சாம்பிளுக்கு ஒரு 12-13 காட்டுறேன். ஆனால் ஒரு 25 30 கேள்வி என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். சாம்பிள் காட்டுறேன். அதுமாதிரி இன்னொரு கேள்வி கேட்டீங்க, சாப்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அந்த வீடியோ அதுவும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அடுத்தது வரும், ரைட்டா? சார் எல்லாமே அடுத்தது வரும்னு வச்சுங்க. இப்போதைக்கு சாம்பிளுக்கு இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்னு ஒன்று சொன்னீங்களா சார், அது எப்படி சார் அப்படின்னா அது நான் சொல்லிடுறேன், ரைட்டா? ஸோ இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் சும்மா ஒரு சாம்பிளுக்கு காட்டுறேன். இப்போ இந்த குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சில, அதை வச்சே காட்டுறேன். இந்த குரூப் 2 எக்ஸாமில் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வரிசையாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் இது உமன் எம்பவர்மெண்ட், கார்னர்ஸ்டோன் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், ரிமூவிங் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்கு. நான் என்ன சொன்னேன், எப்போவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை ஆன்சருங்க, எப்போவுமே கவர்மெண்ட் சார்பாக இருந்துச்சுன்னா அது ஆன்சராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ என்ன சொல்றாங்க, உமன் எம்பவர்மெண்ட், கார்னர்ஸ்டோன் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா கூற்று சரி. ரிமூவிங் பேரியர்ஸ் டு உமன் பார்ட்டிசிபேஷன் இன் எக்கானமி, கவர்மெண்ட் இஸ் ஃபோஸ்டிங் மோர் இன்க்ளூசிவ். கவர்மெண்ட் வந்து நல்ல இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் பத்தி புகழ்றாங்களா, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி, ரைட்டா? ஸோ இது நடந்தனால இது நடந்துச்சான்னு கேட்டா கூற்றுக்கு சரியான காரணம் தான், அடிச்சு போட்டு வந்துட்டே இருக்கலாம். ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் ட்ரூ ஆர் இஸ் செகண்ட் எக்ஸ்பிளனேஷன், முடிஞ்சு போச்சா? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர், கவர்மெண்ட் புகழ்ந்த ஆன்சர், முடிஞ்சு போச்சா இந்த கேள்வி, ரைட்டா? இந்த கேள்விலாம் நீங்க எந்த புக்லையும் படிச்சிருக்க மாட்டீங்க, ஆப்ஷன் எலிமினேஷன் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. இந்த மாதிரி கேள்வியா அடுத்து வரும், இது மாதிரியே 20-25 கேள்வி கேட்பாங்க. இப்போ இந்த கேள்வியை பாருங்க, ரைட்டா? இவ்வளோ பெரிய பேரா கொடுத்துருக்காங்க, கீழே 4 லைன் கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்றும் இல்லை, லவ் பேர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் எலிமினேஷன் சொல்லியிருப்பேன். கேள்வியில் ஒரு வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தை ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அடிச்சு போட்டு வந்துட்டே இருங்கன்ட்டு. கேள்வியில் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ஒரு வார்த்தை இருக்கா, எலிமினேட்டின் ஒரு வார்த்தை இருக்கா, அதே மாதிரி இங்கே ரெடியூஸ் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் வார்த்தை இருக்கா, ஆப்ஷன் பி ஆன்சர், முடிஞ்சு போச்சா? மீதி மூலமே என்ன செக்ஷுவல் ஹராஸ்மென்ட்லாம் பேசவே இல்லைப்பா, எல்லாம் பேசவே இல்லைப்பா, முடிஞ்சு போச்சு, ரைட்டா? ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு ட்ரிக்கு, ஜஸ்ட் அ ட்ரிக், அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்க, தீனி இலாயை பற்றி எது கரெக்ட்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ் ஆப்ஷனை போட்டு பாருங்க, 4 இங்கிலீஷ் ஆப்ஷன்ல அனகொண்டா ஆப்ஷன் எது பெருசா இருக்கோ அது ஆன்சர், ரைட்டா? எது பெருசா இருக்கும்னா இந்த சி ஆப்ஷன் பெருசா இருக்கா, டு எஸ்டாப்ளிஷ் a national religion which should be acceptable to Muslims and Hindus னு சொல்லிட்டு பெருசா இருக்கா, அது ஆன்சர், முடிஞ்சு போச்சு. அது இல்லாம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இந்த 4மே அதான் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், மத சார்பின்மை, முடிஞ்சு போச்சா? ஆப்ஷன் சி ஆன்சர். ஸோ அவ்வளோதான். அப்ஜெக்டிவ் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில், எப்பா ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சிலை பத்தி கூட்டு கேட்டப்பா எதுப்பா சரி அப்படின்னு கேட்குறாங்க, ரைட்டா? லவ் பேர்ட்ஸ் பார்த்துருப்போம், ஸ்கில்னு வார்த்தை இருக்கு, ஸ்கில்னு வார்த்தை வேறங்க இங்க இருக்கா, யூத் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸோ இது வரும். அப்புறம் ப்ரொவைட் மானிட்டரி ஸ்கில் சர்டிஃபிகேஷனா, இது வரும். 2-3 கன்ஃபார்ம் கரெக்ட், ரைட்டா? 2-3 கன்ஃபார்ம் கரெக்ட். இங்க என்ன சொல்றாங்க, எம்பவர் உமன் த்ரூ எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். இங்க நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் பொதுவா பேசிட்டாங்க, ஆனா இங்க பெண்களை மட்டும் சொல்றாங்க. பொதுவாக இருக்கக்கூடிய கூற்றுக்கு பெண்கள் மற்றும் சார் எப்படி கரெக்டா இருக்கும், ஸ்கில்னா எல்லாத்துக்கும் வளர்த்துக்கணும், ஸ்கில்ல பெண்கள் ஆண்கள், அப்ப 1 வராதா? 2ல ஸ்கில்னு வார்த்தை இருக்கிறனால வருமா? அப்ப 2-3 சரியா?
ஒன்னு சரி இல்லையா? அப்படிப்பட்ட ஆன்சர் எங்க இருக்கு? 2 3 4 கரெக்ட். ஆப்ஷன் பி. முடிஞ்சு போச்சா ரைட்டா? நீங்க ஒண்ணுமே இல்லாம நீங்க சும்மா போய் எழுதினாலே இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் அடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் பீப்பிள் லிவிங் இன் ரூரல் ஏரியாஸ் ஆஃப் தமிழ்நாடு ஹஸ் இம்ப்ரூவ். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரா? தமிழ்நாடு ஸ்டேட் ஹஸ் இன்ட்ரோடியூஸ்ட் a flagship program called தமிழ்நாடு கவர்மெண்ட் புகழ் தான் ஆன்சரா? கூட்டுக்கு சரியான காட்டமா? ஆப்ஷன் பி. முடிஞ்சு போச்சா? அடுத்து நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் போர்ட்டல்லாம் என்னப்பா அப்ஜெக்டிவ்? என்னப்பா என்ன? ஒன்னும் இல்ல, லவ் பேர்ட்ஸ் ஆப்ஷன், லவ் பேர்ட்ஸ் ட்ரிக். என்ன நான் சொன்ன ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் நேஷனல், அவ்வளவுதான். இந்த 3 வார்த்தையை மட்டும் பாருங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, நேஷனல் விர்ச்சுவல் மார்க்கெட் வார்த்தை இருக்கா, விர்ச்சுவல் அக்ரிகல்ச்சர் கமிட்டி சோப்பா காட்டுப்பா போப்பா. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். அத 8 farmers getting better prices. ஆமா, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். இங்க அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டுங்கறாங்க, பிரைஸ்ங்கிறது மார்க்கெட் பிரைஸ். முடிஞ்சு போச்சு ஆன்சர். பிரைவேட் மார்க்கெட்டிங் எப்பா இங்க மார்க்கெட் முடிஞ்சு போச்சுப்பா. 3 ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். 1 2 3 ஆன்சர். 1 2 3 எங்க இருக்கு? ஆப்ஷன் டி ஆன்சர். முடிஞ்சு போச்சா? சோ அப்ப இந்த மாதிரி தான் நான் சொல்றேன். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन நல்லா கவனிங்க. நான் கடைசியா அப்ரிவேஷன் ஒரு வீடியோ போட்டுருப்பேன். அந்த வீடியோல கரெக்டா ஒரு 7 8 நிமிஷம் கழிச்சு அப்படியே போங்க. இந்த விஷயத்தை சொல்லியிருப்பேன். இது 3ல நான் இதுவும் சொல்லியிருப்பேன். இதுல பாருங்க, சிபிஹெச்ஐனா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருப்பேன். அப்ரிவேஷன் வீடியோ போட்டேன். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது பாத்துக்கலாம். என்ன ஆனா இங்க இன்சூரன்ஸ் இருக்கு ரைட்டா? அப்ப கண்டிப்பா சூஸ் ரைட்னா 2 தப்புனாலே பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் போச்சா? பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் தூக்கிடலாமா? மீதி என்ன இருக்கு? என்ஆர்ஹெச்எம்னா நானே சொல்லியிருப்பேன், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். இங்க ரியல் இருக்கு. ரியல் ஹெல்த் மிஷன் ஏதாவது வைப்பாங்களா கவர்மெண்டாவே மாறுங்க. ஒரு நாள் முடிவரா ட்ரிக்கு. அப்படின்னா 4 வராது. 4 வராது, 2 வராதுன்னா 1 3 கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். முடிஞ்சா? அது இந்த क्वेश्चन பாருங்க. இப்படி 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் எம்ஆர்டிபி நான் தலையில அடிச்சுக்கிறேன். எம்ஆர்டிபினாலே இந்திரா காந்தி 1969 அடிச்சு வந்துருன்னு. அப்படி பாத்தீங்கன்னா டி1 ஒரே ஆன்சர் இந்த ஆன்சர் தான் ரைட்டா? அது இல்லாம கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 ஊருக்கே தெரியும் ரைட்டா? அது தமிழ்நாடுன்னு வச்சா தமிழ்நாடுக்கு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு தனியா இல்ல, இந்தியாவுக்கு தான் இருக்கு. அப்ப A3ன்னு வச்சுக்கிட்டா கூட A3 D1 ஆப்ஷன் ஏ. முடிஞ்சா? ஆப்ஷன் ஏ முடிஞ்சா? இந்த क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन ஒண்ணுமே இல்ல. நான் ஜியோகிராஃபியை நடத்திருப்பேன், பிளஸ் கொஞ்சம் லாஜிக்காவும் மேப்பை வச்சே யோசிங்க போதும். இப்ப ஒண்ணு இல்ல, நாசிக் அப்படிங்கிறது எங்க இருக்கு? அதை மட்டும் யோசிங்க. இந்த மகாராஷ்டிரா அந்த பெல்ட் சைட்ல இருக்கா? மகாராஷ்டிரா நாசிக். இது அது பேர் என்ன? கோதாவரி நதி ஆரம்பிக்கிற இடமே நாசிக் தானே ரைட்டா? அப்ப நாசிக் அப்படின்னு வந்துருது. அப்ப மால்வானா என்ன? ராஜஸ்தான் பெல்ட். ஏன்னா மால்வா பத்தி ஒரு கேள்வி மேல கேட்டிருக்காங்க, ராஜஸ்தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப ராஜஸ்தான் பெல்ட். ராஜஸ்தான் எங்க இருக்கு? மகாராஷ்டிரா எங்க இருக்கு? அப்ப நாசிக் மால்வாங்கிறது தப்புன்னு வச்சிட்டீங்கன்னா சூஸ் த கரெக்ட்னா கேக்குறாங்க. கரெக்ட்லி மேட்ச்டா? 4 தப்புன்னு வந்துச்சுன்னா இங்க 4 இருக்கு. போச்சு. சி ஆன்சர். முடிஞ்சா? அப்ப அதான் ஒரு சின்ன விஷயம் தான். லிக் பண்ணி அப்படி ஆன்சர் அப்படி கொண்டு வந்துடணும். அப்படி செக் பண்ணி அப்படி ஆன்சர் கொண்டு வந்துடணும் ரைட்டா? Besides being a political leader, Gopalakrishna Gokhale was a great social reformer. Positive statement. தலைவரை பத்தி பேசுறாங்க. ஆன்சர். He was one of the founders of distinguished honors. தலைவரை பத்தி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சாங்க சொன்னாங்க. கண்டிப்பா அது கரெக்டா தான் இருக்கும். ரெண்டுமே சரிதான். both A and R are true. ஆப்ஷன் சி ஆன்சர். கார்பன் மோனாக்சைடு எமிஷன்ல எது கரெக்ட்னு கேக்குறாங்க ரைட்டா? கார்பன் மோனாக்சைடு எமிஷன்னாலே அது நெகட்டிவ். கொஸ்டினே நெகட்டிவா இருக்கு. பொல்யூஷன். அப்ப நெகட்டிவா இருக்கு அப்படின்னா ஆப்ஷன்ல நெகட்டிவா இருக்கிறது தான் ஆன்சரா இருக்கும். ஏன்னா கேள்வி நெகட்டிவ். கேள்வி பாசிட்டிவ் வந்தா ஆப்ஷன் பாசிட்டிவ் ஆகுது ஆன்சர். கேள்வி நெகட்டிவ் வந்தா ஆன்சர் ஆப்ஷன்லயும் நெகட்டிவ் ஆகுது ஆன்சர். நெகட்டிவ் சேர்ந்தா தான் கரெக்டா இருக்கும். இட் இஸ் மெயின்லி டியூ டு இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் ஃபியூல். கரெக்ட். தே ஆர் மோர் எவிடென்ட் இன் பெட்ரோல் இன்ஜின். கரெக்ட். லாங் டர்ம் எக்ஸ்போஷர் எல்லாமே நெகட்டிவ் ரைட்டா? பெட்ரோல் இன்ஜின்ல கண்டிப்பா இருக்கும்பா கார்பன் மோனாக்சைடு எமிஷன் அப்படின்னு பார்த்துட்டா 1 2 3 ஆன்சர். ஆப்ஷன் சி தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். இதனால கார்பன் மோனாக்சைடு நான் திரும்ப சொல்லிருப்பேன். Tax incentive for startup companies for a period of 3 years have been introduced in the dash. இது ஒண்ணு இல்ல, நான் அப்பப்ப சொல்லியிருப்பேன், மோட்டிவேஷன் வீடியோலயும் சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். 2016 முக்கியமான வருஷங்க. அந்த வருஷம் தான் நிதி சம்பந்தப்பட்ட எல்லாமே செஞ்சிருப்பாங்க அருண்ஜேட்லி நிதியமைச்சரா இருந்தப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லியிருப்பேன். இன்சால்வன்சி ஆக்டோ இல்ல ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வருஷமோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் டாக்ஸ்னாலே 2016 சொல்லியிருப்பேன். அப்படி பாத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா 2016 ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இது ஆப்ஷன் எலிமினேஷன் இல்ல, இருந்தாலும் யோசிச்சு அடிக்கலாம் 2016. அப்படியே ஆப்ஷன் எலிமினேஷன் வந்தாலும் பிஜேபி ஆட்சியை பிடிச்ச அந்த சமயத்திலே பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. அப்ப 2016 அப்படியே ஒரு லிங்க் தான், இங்க லிங்க் தான் மேட்ரு. அதை பிடிச்சிங்கன்னா முடிஞ்சு. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஓகே ரைட்டா? லாஸ்டா ஒரு கேள்வியோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன்.
ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு ஷெடியூல் பிளான் கொடுத்துருக்கேன், அது பிடிஎஃப் கீழே இருக்குது, அதை பார்த்துருங்க. குரூப் டே மெயின் சிலபஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டுருங்க. ரைட்டா? ஸோ அடுத்து குரூப் டே மெயின் ஷெடியூல் பிளான் நான் தனியாக சொல்லுவேன். ப்ளஸ் இந்த ஆப்பில் இதுன்னு கேட்டிங்களா, அதுக்கும் நான் அடுத்து வரேன். ரைட்டா? ப்ளஸ் மற்ற விஷயங்களை அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு மைண்ட் செட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இது வரைக்கும் நான் இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்லாம் என்னன்னு சொன்னேன். ரைட்டா? எப்படி அடிக்கிறது, இந்த எக்ஸாமில் எப்படி அடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட்டாக இந்த கேள்வி கவனிங்களே. ரைட்டா? சிம்ம விஷ்ணு, அதாவது அரேஞ்ச் த கிராலஜிக்கல் ஆர்டர், ஏறு வரிசையில் வரிசை பத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கே பாருங்க, கால வரிசைப்படி பல்லவ மன்னர்களே வரிசை பத்துன்ட்டாங்க. சிம்ம விஷ்ணு, மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், ராஜசிம்மான்னு சொல்லிட்டு 4 கொடுத்துட்டாங்க. ஏன்னா கால வரிசைப்படி நல்லா புரிஞ்சுங்க. கால வரிசைன்னா என்ன, யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், யார் முன்னாடி காலம் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 4 இது கொடுத்துட்டாங்களா, இங்கிட்ட அதோட காலமும் கொடுத்துட்டாங்க பாருங்க. கால வரிசைப்படி கொடுத்து அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காலத்தையே கொடுத்துட்டாங்க. அதே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இதே கால வரிசைப்படி வரிசை பத்துன்னு சொல்லிட்டு கீழே 4 ஆப்ஷன்ல ஏன்னா 1950, 1960, 1970, 1980 காலத்தை கொடுத்துட்டு கால ஆப்ஷன்னா அப்படியே வரிசையா பார்த்தாலே தெரியுதே. இப்போ இங்கே பாருங்களேன், சிம்ம விஷ்ணுனா 555 590, அப்புறம் மகேந்திரவர்மன்னா 590 630, அப்புறம் நரசிம்மன்னா 630 668, ராஜசிம்மன்னா 695 728, அப்படியே வந்துருச்சே 1 2 3 4. அதான் என்ன யோசனை எடுத்துருப்பாங்க பாருங்க டிஎன்பிசி. ஒன்னே நம்மளுக்கு அல்வா துண்டு மாதிரி நம்ம கொடுக்குறாங்க, இல்ல வச்சு செய்யணும்னா வச்சு செய்யறாங்க தடிமாடு மாதிரி. என்னதான் ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலையே, டிஎன்பிசி புரிஞ்சுக்கவே முடியலையே. வளைச்ச வலைகளாம் வளைகிறாங்களே. இங்க பாருங்க, அப்படியே 1 2 3 4 முடிஞ்சு போச்சா. ஸோ அதனால ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு 5 வருஷம் கழிச்சு அதுதான் மெயின். அதுக்கப்புறம் தான் கான்செப்ட், அதுக்கப்புறம் தான் மனப்பாடம்லாம் வரப்போகுது. அப்படி காலம் மாறும். அதனால தான் சொல்லிக்கிறேன். ரைட்டா? ஸோ எல்லாத்தையும் எல்லா ஸ்கில்லையும் பயன்படுத்தி ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணணும். ஸோ 2026 எக்ஸாம்ஸ் இருக்கு, குரூப் டே மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் கோயஸ், குரூப் 4 படிக்கிறவங்க, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்க, 2A மெயின்ஸ் படிக்கிறவங்க, எல்லாமே எப்படி படிக்கிறோம், ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு இந்த எக்ஸாமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.